பாக்கியலட்சுமி இங்கே இனியா பற்றின விஷயம் தெரிஞ்ச உடனே ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக பாக்கியா பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நான் உன்கிட்ட பரவாயில்ல சொல்லியிருக்கேன், எப்போதுமே ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உன் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்க. இப்போ பாரு, உன் புள்ள உன்னை மாதிரியே அவள் விருப்பத்துக்கு என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதுவும் போய் போய் இந்த வீட்டில் வேலை செய்கிற செல்வியோட பையனை போய் காதலிச்சிருக்கா. இவளுக்கு எந்த அளவுக்கு நெஞ்சல் இருக்கும்? அவளையும் நின்று இந்த வீட்டில் சாதாரணமாக விட்டு வச்ச சொல்லு பார்க்கலாம். அவள் என்னமோ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு விஷயம் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சா. அதான் இன்றைக்கி அவள் தான் பையனை வச்சு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே இடம் பிடிச்சலாம் அப்படின்னு இனியாக்கிட்ட கோத்து விட்ருக்கா. இனியாவும் அது தெரியாமல் அவனை போய் காதலிச்சு இப்படி வந்து நிற்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா. நீ மட்டும் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருந்தானா இது எல்லாமே நடந்திருக்காது. அவங்க விருப்பத்துக்கு இருந்துக்கலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரையும் அவங்க விருப்பத்தை விட்ட. அதான் அது மட்டும் இல்லை, இனியா இப்படி காதலிச்சா நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீ தான். ஏன்னா இப்படி தான் எழில் வந்து அமிர்தாவை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான். உடனே நீயும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அமிர்தாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க. அதுவும் அமிர்தாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும்போதே அதை நீ அப்பயே கண்டிச்சிருக்கணும். ஆனால் நீ கண்டிக்கல. எழில் பாட்டுக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ கல்யாணம் பண்ணி வச்சுடுற. அதே மாதிரி தான் சரியான நோக்கம். இப்படி நீ வந்து நம்ம பசங்க காதலிச்சா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யாரை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுதான் இனியாவும் அப்போ நம்ம அம்மா நாம் யாரை காதலிச்சாலும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு அவனும் காதலிச்சிருக்கா. இப்படி எல்லா தப்பையும் பண்ணது நீ தான் பாக்கியா. நீ மட்டும் ஒழுங்கா நிறைய இடத்துல நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா நடந்திருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் கோபி போய் இங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ கூட நீ என்ன பண்ண? எதுவுமே பண்ணாமல் பெரிய தியாகி மாதிரி ராதிகா கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு ராதிகா கூட கோபியை சேர்த்து வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணின்னு. அதான் இன்னைக்கு இனியாவும் அப்போது நம்ம அம்மா காதலுக்கு எதிரி இல்லை, நம்ம காதலிச்சா கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவளும் காதலிச்சிருக்கா. காதலிச்சவ தரம் கெட்டு போய் யாரை காதலிக்கணும்னு தெரியாமல் காதலிச்சு வச்சிருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே சொல்லிய, என்ன பாட்டி எல்லாத்துக்கும் சும்மா நீங்கள் அம்மாவே கூட சொல்கிறீங்க? இப்போ அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அம்மாவை போயிட்டு செல்வியுடைய பையன் நீ லவ் பண்ணு இனியா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க? இல்லை நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. அவங்களும் இனியாவும் பண்ண தப்புக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி எழில் ஆமாம் அமிர்தாவை காதலிச்சு தப்புன்னு வச்சுக்கலேன். ஆனால் எழில் அப்போ என்னவா இருந்தான்? அமிர்தாவை காதலிக்கும் போது சும்மா சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. எழில் ஒரு பொறுப்பான பையனாக மாறி இப்போது படம் எடுக்கிற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் யார் பாட்டி? அதுக்கெல்லாம் அமிர்தா தான். அமிர்தா கூட வந்து எழிலுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதால தான் எழில் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போகாமல் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கான். ஏன் அவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி தானே நீங்களே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. அப்படி போன எழில் இப்போது இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கானா? அதுக்கு யார் காரணம்? ஏன் பாட்டி இப்படி சும்மா எல்லாத்துக்குமே தொட்டதுக்கெல்லாம் அம்மா தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அம்மா குற்றவாளி ஆக்குறீங்க? அம்மா இதை தப்புமே பண்ணல பாட்டி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு மாடாட்டம் ஓடி உழைச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள போய் குறை சொல்கிறது சத்தியமாக நல்லதுக்கு இல்லை பாட்டி. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க அப்படின்னு இங்கே செல்வியை தன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரியவே பதிலுக்கு பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா செல்வி தன்னுடைய பையனை போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா? நீ என்னம்மா எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க? அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து வாழ வச்சு தெய்வம்டா. ஆனால் நீ அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணையே போய் லவ் பண்ணியிருக்கியே, உனக்கு எந்த அளவுக்கு நெஞ்சலத்தை இருக்கும்? சொல்லுடா, ஏன் இப்படி பண்ண? நீ நல்லா படித்து பெரிய லாபம் தான் நான் கனவு கண்டேன். ஆனால் கடைசியில் அந்த இனியா பொண்ணை போய் காதலிச்சிருக்கே, அவங்க நமக்கு சோறு போட்ட கடவுள் இல்லையா? கடவுளுக்கே துரோகம் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்ல உடனே சிலையோட பையனும், அம்மா நான் வேணும்னு பண்ணலாமா? நான் எவ்வளோ சொன்னம்மா இனியா கிட்ட, இனியா வேணாம் இனியா செட் ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் இனியா தான் கேட்கவே இல்லைம்மா. என்னை துரத்தி லவ் பண்ணான். எனக்கு வேறு வழி தெரியாமல் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டம்மா. விட்டுருமா ப்ளீஸ்மா, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும்னு தெரியாதம்மா எனக்கு அப்படின்னு சொல்ல, போடா ஒரு நாள் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி ஒன்றை வந்து அவங்க பொண்ணுக்கு லவ் பண்ண வச்சு நான் அந்த குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈஸ்வரி அம்மா என்னென்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன்? உன்ட்ட நான் பரவாயில்ல சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருந்தும் நீ பண்ண தப்புனால இன்னைக்கு என்னுடைய ஒட்டுமொத்த பேருமே கெட்டு போச்சடா. அதோட பாக்கியாக்கா அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாக்கியாக்காவும் அதே நடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப குற்றம் வச்சிருக்கடா. நமக்கு உதவி பண்ணலுக்கு நம்ம துரோகம் பண்ணமோன்னு எனக்கு ரொம்ப குற்றம் வச்சிருக்கடா அப்படின்னு அழுவ. உடனே இங்கே செல்வியோட பையனும்,
அம்மா என்னால் உங்களுக்கு எந்த குற்றம் வச்சு வேணாம்மா. இப்போ என்ன, நான் செல்வி லவ் பண்ண தப்பு, அது எனக்கும் புரியுதுமா. இனிமேல் கண்டிப்பாக செல்வி இருக்கிற பக்கமே நான் இனியா இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேம்மா. இனிமேல் என்னுடைய முழு நேரமும் படிப்பில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். படித்து பெரியலாகி நான் சொன்ன மாதிரியே நான் பெரிய வேலைக்கு போவோம்மா, சத்தியமா அப்படின்னு இங்கே செல்வியோட பையனும் இனிமேல் இனியாவை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தா இனியா ஒன்று போதும் நிப்பாட்டுங்க, எதுக்கு இப்போ எல்லாரும் அம்மா ஏக்கோ சொல்கிறீங்க? அம்மா ஒன்று என்னை போய் லவ் பண்ண சொல்லலை, அதுவும் செல்வி பையனை போய் லவ் பண்ணுன்னு அம்மா சொல்லலை, நானாக தான் லவ் பண்ணேன். செல்வியோட பையன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவன் கிளாஸ்லேயே டாப்பர், நல்லா படிப்பான், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போக போகிறான். அப்புறம் அவனும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் அவனை காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறீங்க? நல்ல பையனாக இருக்குன்னு தான் நினைப்பீங்க, நல்ல வேலைக்கு போகிற பையனாக இருக்குன்னு நினைப்பீங்க, அதானே? அப்படி பார்த்தா செல்வியக்காவோட பையனும் நல்லா படிக்கிற பையன் தான், நல்லா வேலைக்கு போக போகிறான், நல்லா சம்பாதிக்க போகிறான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க உடனே டக்குன்னு பாக்கியா இனியாவை பார்த்து பலரும் வர விடுறாங்க. என்னடி பேசுகிற, என்ன பேசுகிற? அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா வேலைக்கு போவான், அவன் நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறியே, அப்போ உன்னை எதுக்கு நான் காலேஜ் அனுப்புகிறேன்? உனக்கு பிடிச்ச காலேஜ் நான் எதுக்கு அனுப்பிச்சேன்? உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு படிக்க வைக்கிறேன்? இவ்வளோ கடன் வாங்கி உங்கள் அப்பா இந்த வீட்டை விட்டுட்டு போகும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எப்படி அதில் முன்னேறி அது மூலிமா அவங்களாம் பெரியலாக்குன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் அவன் நல்லா படிப்பான்னு சொல்கிறதுக்கா? அவன் நல்லா வேலைக்கு போவான்னு சொல்கிறதுக்கா? அப்போ நீ எதுக்கு இருக்க? அப்போது கடைசி வரைக்கும் நீ இப்படியே அடுத்தவங்கள சார்ந்தே இருக்க போறியா? நான் உங்கள் அப்பாவை சார்ந்தே இருக்கின்றதுக்கு தான் உங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு கையால் ஆகாதவ அப்படின்னு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ராதிகா பண்ணி போனார். அதே மாதிரி நீயும் அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா வேலைக்கு போவான், அவன் நல்லா சம்பாதிச்சு கொடுப்பான், நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி அவன் கூடியே அவனை சார்ந்தே இருந்து கடைசியில் அவனும் அவனை தூக்கி போட்டு போகணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்கே பாருனியா, இந்த வயசில் இதெல்லாம் தேவையான வேலை, ஒழுங்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு படிக்க வேலையை மட்டும் பாரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல இனியாவும் அழுதுட்டு ரூமுக்கு போயிடறாங்க. ரூமுக்கு போன இனியாவை சமாதானப்படுத்துறதுக்காக செலியன் ஃப்ரெண்டே போகிறான். போயிட்டு இங்கே பாரு இனியா, நானோ வெளியிலோ லவ் பண்ணது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே தான். அந்த கட்டத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் நல்லா படித்தோம், நல்லா வேலைக்கு போனோம், அதனால லவ் பண்ணி வீட்டில் எதிர்த்தாலும் எங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சு. ஆனால் நீ இப்போது படிக்கிற வயசு, நல்லா படித்த முடி, வேலைக்கு போ, அதுக்கப்புறமா மீதியை பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் பண்ணிட்டுதானா சத்தியமாக நல்லா இருக்காது இனியா, தேவையில்ல பிரச்சனை தான் வரும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் இனியா யோசிக்கிறாங்க, சும்மா இவங்க இப்படி தான் நம்மளை கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது, நாம் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசி ஆகணும். இப்போது எல்லாருமே நம்மளை போட்டு எந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்களே, கஷ்டப்படுத்துகிறாங்களே, நாம் இப்போது எப்படி அவன்கிட்ட பேசுறது? அதோட செல்வி வேற கோச்சிட்டு போயிட்டாங்க. கோச்சிட்டு போன செல்வி ஒருவேளை இதே மாதிரி அவங்க பையனையும் போய் பிரச்சனை பண்ணி நம்மள்கிட்ட பேச தடுத்துருவாங்களோ? இப்போது என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே பாக்கியா செலியன்னு இவ்வளோ நேரம் பண்ண அட்வைஸை எதையுமே கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காத இனியா எப்படி அவன்கிட்ட பேசலாம், எப்படி பழகலாம் அப்படின்னு அதை மட்டுமே யோசிக்கிறாங்க. ஸோ கோபி பண்ண மிகப்பெரிய தவறு இன்றைக்கி அவங்களுடைய புள்ள வாழ்க்கையை இந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கோபி நினைக்கவே இல்லை. கோபிக்கு ஒரு பக்கம் இங்கே குற்றம் உணர்ச்சியாக இருக்குது, ஒருவேளை நாம் இப்படிலாம் பண்ணனால்தான் இனிய நம்மளை பார்த்து கெட்டு போயிட்டாலோ அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக கூனி குறிக்க நிற்கிறாரு.